Exercise 8.4 7th sum v of x, y ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. டோ ஸ்கொயர் v by டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் v by டோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், இந்த விங்கிற ஃபங்க்ஷனை எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதாவது பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். ஸோ டோ வி பை டோ எக்ஸ், அதாவது இந்த ஃபங்க்ஷனை ஒய்ங்கிறத கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு எக்ஸை பொறுத்து மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த பார்ட்டில் இ பவர் எக்ஸு இன்டூ சம் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. இதை நம்ம என்ன ஃபார்மேட்டில் எழுதி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, டிஃப்ரென்ஷியேஷனுக்கு யூவி டேஷ்க்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஓகேவா? யூவி டேஷ் ப்ளஸ்ஸு வி யூ டேஷ். ஓகேவா? அந்த ஃபார்மேட்டில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இ பவர் எக்ஸுங்கிறது அப்படியே இருக்கட்டும், யூங்கிறதுனால அந்த யூங்கிறது ஃபஸ்ட் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது வி டேஷ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் காஸ் ஒய்ன்னு இருக்கு இல்லையா, இந்த காஸ் ஒய்ங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி. ஸோ கான்ஸ்டன்ட்டை அப்படியே எழுதிக்கிங்க. இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஓகேவா? மைனஸ் ஒய் சைன் ஒய்ன்னு இருக்குது. இதில் எக்ஸே கிடையாது. அப்படிங்கும்போது இது எல்லாமே என்னதான் நம்ம கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கணும். ஸோ கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 0. ஓகேவா? ப்ளஸ் வி யூ டேஷ். விங்கிறது என்னென்னா இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற போர்ஷன், அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் ஒய் சைன் ஒய் இன்ட்டு யூ டேஷ். யூ டேஷ்ங்கிறது இ பவர் எக்ஸ். இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா எகெயின் இ பவர் எக்ஸ் தான். ஓகேவா? இப்போது இதில் இ பவர் எக்ஸுங்கிறது 2 டேர்ம்லேயும் இருக்குது. ஸோ காமனாக ஓவராலாக இ பவர் எக்ஸை வெளியில் எடுத்துகிட்டு மீதி இருக்கிற உள்ளார இருக்கிற டேர்ம்ஸை மட்டும் கம்பைன் பண்ணி எழுதிக்க வேண்டியதான். காஸ் ஒய் ப்ளஸ்ஸு எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் ஒய் சைன் ஒய். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த வந்த ஆன்சரை என்ன செய்யணும், எகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டோ ஸ்கொயர் வி பை டோ எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். எகெயின் நம்ம என்ன செய்கிறோம், யூவி டேஷ் மெத்தடில் தான் போகிறோம். ஸோ இ பவர் எக்ஸுங்கிறது யூ, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது வி. ஓகேவா? ஃபஸ்ட்டு யூ அப்படியே வச்சுக்கிறோம், ப்ராக்கெட்டில் இருக்கிற வியை மட்டும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். ஸோ காஸ் ஒய்னு இருக்குது. காஸ் ஒய்ங்கிறது நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0. ஓகேவா? ப்ளஸ் எக்ஸ் காஸ் ஒய்னு இருக்குது. இந்த எக்ஸ் காஸ் ஒயில் காஸ் ஒய்ங்கிறது நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். ஸோ காஸ் ஒய் அப்படியே எடுத்து எழுதிக்கிங்க. இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1. ஓகேவா? மைனஸ் ஒய் சைன் ஒய்னு இருக்குது. அதில் எந்த எக்ஸ் பார்ட்டுமே இல்லை, அதனால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். ஓகேவா? ப்ளஸ் வி யூ டேஷ். விங்கும்போது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற போர்ஷன்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். காஸ் ஒய் ப்ளஸ்ஸு எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் ஒய் சைன் ஒய் இன்ட்டு யூ டேஷ். யூ டேஷுங்கிறது இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா எகெயின் நம்மளுக்கு இ பவர் எக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ இதுலேயும் நம்மளுக்கு இ பவர் எக்ஸுங்கிறது காமனாக இருக்குது. ஸோ அதை காமனாக எடுத்துகிட்டு மீதி இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் சேர்த்து எழுதலாம். இங்கே காஸ் ஒய் 2 டைம்ஸ் இருக்கிறதுனால ஸோ 2 காஸ் ஒய்னு எழுதிக்கலாம். மீதி எல்லாமே ஒரு தடவை தான் இருக்குது. அதை அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ நம்ம டோ ஸ்கொயர் வி பை டோ எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு டோ வி பை டோ ஒய் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த கிவன் ஃபங்க்ஷன் வி இருக்கு இல்லையா, இந்த விங்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சு வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் மட்டும் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இ பவர் எக்ஸுன்னு இருக்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஏன்னா எக்ஸுங்கிறது இந்த போர்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கோம், கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு போய் நம்ம யூவி டேஷ் பண்ண தேவையில்ல, யூவி ஹோல் டேஷ் அந்த ஃபார்மேட்டு போக தேவையில்ல. இ பவர் எக்ஸுங்கிறது ஒரு நம்பர் 1 2 3 மாதிரி ஏதோ ஒரு நம்பர். அந்த நம்பர் இங்கே மல்டிப்ளை ஆகிருக்கு. ஜஸ்ட் அந்த நம்பரை மல்டிப்ளை ஆகிருக்கிறதுனால அதை அப்படியே இங்கே போட்டுட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற போர்ஷனை மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம், டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த பார்ட்டில் பாருங்கள், எக்ஸ் காஸ் ஒய்னு இருக்கு இல்லையா, இங்கே நம்ம ஒய்யால் தானே டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸுங்கிறது நம்மளுக்கு கான்ஸ்டன்ட். அப்போ எக்ஸை வச்சுட்டு காஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். காஸ் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் சைன் ஒய் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஒய் சைன் ஒய்னு 2 இருக்குது. அப்போ நம்மளுக்கு யூவி ஃபார்மேட்டுக்கு தான் போகணும். யூவி ஹோல் டேஷ் ஃபார்மேட்டுக்கு இந்த உள்ளார உள்ள டேர்ம்ஸ்க்கு நம்ம போகணும். ஓகேவா? அப்போ மைனஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைனஸை உள்ளேயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 2 டேர்ம் எழுதும்போது 2 டேர்ம்லேயும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மைனஸை ஞாபகமாக போட்டுக்கலாம். இல்லை ப்ராக்கெட்டுக்கு வெளியில் மைனஸ் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? இதில் யூ வந்து ஒய், சைன் ஒய்ங்கிறது வின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும் பாருங்கள், யூ அப்படியே எழுதிக்கிங்க. சைன் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கன்னா காஸ் ஒய் கிடைக்கும். ஓகேவா? மைனஸ் சைனை மறக்காமல் போட்டுங்க. ஏன்னா இந்த மைனஸ் சைனை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், உள்ளே அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறோம் டேரெக்டாகவே. அதனால் இங்கே ஒரு மைனஸ் சைன். இப்போ என்ன செஞ்சுக்கிறோம், சைன் ஒய்யை அப்படியே வச்சுக்கிட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு 1. ஓகேவா? இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி எழுதிக்கலாம். இ பவர் எக்ஸ் இன்ட்டு மைனஸு எக்ஸ் சைன் ஒய் மைனஸ் ஒய் காஸ் ஒய் மைனஸு சைன் ஒய். ஓகேவா? இதுதான் நம்மளோட டோ வி பை டோ ஒய்.
இப்போ எகைன் என்ன செய்ய போகிறோம், டோ ஸ்கொயர் வி பை டோ ஒய் ஸ்கொயர், அதாவது நம்மளுக்கு இங்கே வந்த ஆன்சரை எகெயின் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், டோ ஸ்கொயர் வி பை டோ ஒய் ஸ்கொயர் கிடச்சிரும். எகைன் பவர் எக்ஸுங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் தான், அது மல்டிப்ளையாக இருக்கிறதுனால அது அப்படியே வெளியில் அப்படியே மல்டிப்ளிகேஷனில் இருக்கட்டும். இப்போ உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். மைனஸ் எக்ஸ் சைன் ஒய்னு இருக்குது, இதில் ஒய் போர்ஷன் மட்டும்தான் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ கான்ஸ்டன்ட் மைனஸ் எக்ஸுங்கிறது அப்படியே இருக்கட்டும். சைன் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு காஸ் ஒய். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள், மைனஸ் ஒய் காஸ் ஒய்னு இருக்குது, இதில் 2 டேர்ம் இருக்குது, ஒய்ன்னு ஒரு டேர்ம் இருக்குது, காஸ் ஒய்னு ஒரு டேர்ம் இருக்குது. அப்போ யூவி ஃபார்மேட்டுக்கு தான் நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் போகணும். ஸோ அந்த மைனஸ் வேறு வெளியில் இருக்கிறதுனால 2 டேர்ம்ஸ்லேயும் மறக்காமல் மைனஸ் போட்டுக்கலாம். ஓகேவா, ஒய்ங்கிறது யூங்கிறதுனால அப்படியே வச்சுக்குங்க, ஒய் அப்படியே வச்சுக்கோங்க. காஸ் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், மைனஸு சைன் ஒய். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா படி ப்ளஸ்ஸு, இங்கே வெளியில் மைனஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், மைனஸ் போட்டுக்கிறோம். காஸ் ஒய்யை அப்படியே வச்சுக்கிறீங்க, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு 1 கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், மைனஸ் சைன் ஒய்னு இருக்குது, ஸோ மைனஸ் சைன் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு காஸ் ஒய். ஓகேவா, இப்போ அதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இ பவர் எக்ஸ் இன்டூ மைனஸ் எக்ஸ் காஸ் ஒய், வேறு எங்கேயும் காஸ் எக்ஸ் ஒய் கிடையாது. அது மாதிரி இங்கே மைனஸ் காஸ் ஒய்னு இருக்குது, ஸோ நம்ம மைனஸ் 2 காஸ் ஒய்னு எழுதிக்கலாம். அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஒய் சைன் ஒய்னு எழுதிக்கலாம். இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ் காஸ் ஒய் இருக்குது, ஸோ மைனஸ் எக்ஸு காஸ் ஒய். ஓகேவா, இப்போ டோ ஸ்கொயர் வி பை டோ ஒய் ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கடைசியாக என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, டோ ஸ்கொயர் வி பை டோ எக்ஸ் ஸ்கொயரையும் டோ ஸ்கொயர் வி பை டோ ஒய் ஸ்கொயரையும் அடிஷன் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, அதில் ஃபைனலாக நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம், எடுத்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, இங்கே இ பவர் எக்ஸ் இன்டூ 2 காஸ் ஒய் ப்ளஸ்ஸு எக்ஸ் காஸ் ஒய் மைனஸு ஒய் சைன் ஒய், இது வந்து டோ ஸ்கொயர் வி பை டோ எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் டோ ஸ்கொயர் வி பை டோ ஒய் ஸ்கொயரோட ஆன்சர் இங்கே இருக்குது, அதையும் எடுத்து என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். இ பவர் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 2 காஸ் ஒய் ப்ளஸ்ஸு ஒய் சைன் ஒய் மைனஸ் எக்ஸ் காஸ் ஒய். ஓகேவா, இப்போ பாருங்கள், இதில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் இதுலேயும் இருக்குது, ஆனால் வித் ஆப்போசிட் சைன்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 கிடைக்கும். ஓகேவா, ஃபைனல் நம்மள என்ன சொல்லியிருக்காங்க, டோ ஸ்கொயர் வி பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் வி பை டோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 வந்துச்சு. ஸோ இஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லிடலாம். ஓகேவா.